வணக்கம். நான் டாக்டர் அர்ச்சனா. அஹ், இன்றைக்கு 20ஆம் தேதி 2 days ஜெஃப்னாவில் இன்று நாங்கள் போய் பார்க்க வேண்டிய இடங்கள், பிரச்சனையான இடங்கள் போனாங்கள். அந்த பட்டக்கட்சியில உங்களுக்கு தெரியும், எலெக்ஷன் நேரம். நான் ஒரு கேன்வசிங்கு போய்க்குள்ள ஒரு பிள்ளைகள் விளையாடுற ஒரு கிரவுண்டுக்கு போயிருப்பேன், உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ அதை நேற்று போய் திருப்பி பார்த்துட்டு அதுக்குரிய மொத்த செலவையும் கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய்க்குரிய செலவு அந்த கிரவுண்டை வடிவா கட்டி கொடுக்கறதுக்கு. அந்த செலவை ஒரு அண்ணவரால் தன்னுடைய மகள் ஞாபகமாக வடிவா திருப்பி அது ஒரு ஒரு லாங் சஸ்டைனபிளா, அதாவது கனகாலம் பாதிக்கக்கூடிய மாதிரி, சும்மா சின்ன சின்ன வேலைகள் இல்லாம ஒரு ஒரு சஸ்டைனபிளா லைட் எல்லாம் பூட்டி இரவுலப்படியாக விளையாடக்கூடிய மாதிரி கட்டித்தரத்துக்கு ஓமென்று சொல்லி இருக்கிறார். அதால அது இன்றைக்கு நேற்றை போய் பார்த்தினாங்க. அது தவிர சில சில விஷயங்கள் ஜெஃப்னாவில் போய் பார்த்தினாங்க. அது சம்பந்தமான வீடியோ நான் ஆறுதலா போடுறேன். வீடியோக்கள் எடுத்திருக்கேன், நான் ஆறுதலா போடுவேன். இப்ப நாங்கள் நாளைக்கு பாராளுமன்றம், அதனால நாளைக்கு பாராளுமன்றத்துல நாளைக்கு தான் தீர்மானிக்கப்படும் எதிர்கட்சி என்ன வகையில என்னுடைய நேரத்தை ஒதுக்கும்ன்றதை நாளைக்கு தான் தீர்மானிப்பினோம். ஸோ நாளைக்குரிய கடைசி நாள், அதாவது அது சம்பந்தமான என்னுடைய முறைப்பாட்டை கேட்கின்ற நாளைக்கு தான் கடைசி நாள். இன்று கிளிநொச்சியில உதயநகர்ல உருத்திரபுரத்துக்கு அங்கால அவர்கள் ஒரு தைப்பொங்கல் விழா ஒன்றுக்காக முதியோர் இல்லம் எனக்கு முதலே கால் பண்ணியிருந்தவ. நான் அதை அவிட்ட சொன்னான், முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஏர்லியா செய்யுங்கன்னு சொல்லி. பட் அவை நான் வருமானக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டு இருந்தவ. அதனால இன்றைக்கு திங்கட்கிழமை அங்க போறதுக்கு போய்கொண்டிருக்கேன். நான் இப்போது A9 ரோட்டால, கேண்டி ரோட்டால போய்கொண்டிருக்கேன். ஒரு சின்ன மலை, இங்கால மழை இல்லை. நான் உங்களுக்கு சம்பந்தமான டீட்டெயிலான வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ. வணக்கம். கிளிநொச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். உருத்திரபுரம் தாண்டி அந்த ப்ரோக்ராம் நடக்குது. ப்ரோக்ராம் என்று சொல்றதுக்கு இல்லை, ஒரு பொங்கல் திருவிழா. ஒரு வயோதிபர் வயோதிபர்களை வைத்து பராமரிக்கிற ஒரு ஒரு நிறுவனம் உண்டு. அவர்கள் தங்களுடைய பொங்கல் விழாவை எனக்காண்டி டிலே பண்ணி இருக்கிறார்கள். அதனால் அங்கே போய்கொண்டிருக்கேன். இப்போ ஆனவரை தாண்டி போய்கொண்டிருக்கிறோம். இந்த ஆனவரை தாண்டி இந்த ரோட்டால் பயணிக்கல எனக்கு ஞாபகம் வருது 2000ஆம் ஆண்டு நினைக்கிறேன். 2000 இல்லை, 2002, பட் 2000ஆம் ஆண்டு நினைக்கிறேன் ஆனரவு சமர் நடந்தது. அந்த நேரங்களில் முதலா அது சமராடியவர்கள் யாரோ, ஆனால் அது முடிந்த பிறகு முதலாக உள்ளே விட்ட ஆக்களில் அப்பா முறால் அப்பா அதை போய்க்குள்ள வர்ணித்த விவரம் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. கொத்தா இலங்கை இராணுவத்தின் உடல்கள் இல்லாடம் இருக்குது. அதில் அப்பா அந்த ஞாபகங்களாக இருக்கட்டும், அவைய ரேங்க் பட்ச் போல 1-2 வெட்டி எடுத்துக்கொண்டு எனக்கு அப்போது நான் O level படித்து கொண்டு நான் 2002ஆம் ஆண்டு அப்போது எனக்கு கொண்டு வந்த ஞாபகம் வருது. இதில் எத்தனையோ உயிர்கள், அது சிங்களவர்களாக இருக்கட்டும், தமிழர்களாக இருக்கிறோம், எத்தனையோ உயிர்கள் இதில் இழக்கப்பட்டிருக்கு இந்த ஏரியாவில். திருப்பி நாங்கள் 2009க்கு முதல் உள்ள காலத்துக்கு போய் நிற்கணும் என்று சொன்னால் அவர்களுடைய அர்ப்பணிப்புகளை வாழ்க்கையில் மறக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அர்ப்பணிப்புகள்ன்றது மனதில் இருந்தால் மட்டுமல்ல, எங்கள்கிட்ட செயல்லையும் இருக்கணும். எத்தனையோ இளம்படிகள், எத்தனையோ அக்காமார், எத்தனையோ அண்ணாமார் இதில் சமராடி விழுப்புண் அடைந்து காயப்பட்டு இப்பவும் இருக்கினம். ஏற்கனவே தங்களுடைய உடலையும் உடம்பையும் தமிழ் மண்ணுக்காக அவர்கள் எத்தனை 44,000 பேர் அவர்களுடைய தியாகங்களை வாழ்க்கையில் வர்ணிக்க முடியாது. ஒரு தொழில் இழக்கிறதே எனக்கு இப்போது பெரிய ஒரு விஷயமா இருக்கேக்க, தங்களோட உயிரையும் துச்சமாக மாய்த்து போராடி சமராடி தலைவற்ற கட்டளை கீழே இருந்தன்றது வாழ்க்கையில் மறக்க இயலாது. இந்த பாதையால் இப்போ பயணிக்கைகளையும் எனக்கு அப்பாவிலிருந்து எல்லாருமே ஞாபகத்துக்கு வருவினோம். அந்தளத்துக்கு வரலாறுகளை நாங்கள் மீட்டி பார்க்கணும். ஆனால் பழைய வரலாறுகளுக்கு திரும்ப போயிடாது. இருக்கிற எங்களுடைய எதிர்கால சந்ததிக்காவது ஏதாவது ஒன்று செய்துவிட்டு போகணும். சற்று சிந்திக்க வேண்டிய நேரம்.
உருத்திரபுரம் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். பாதையிலெல்லாம் நல்லபடியாக போட்டிருக்கணும். ஆனால் உள்ளுக்குள்ள இல்லை, சின்ன சின்ன பாதையிலெல்லாம் சரியாக போடலைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுகளையும் ஒருக்கா பாப்பம் பண்ணி ஜோதிச்சேன். அதுக்கான தான் போய் கொண்டிருக்கோம். கிளிநொச்சியிலிருந்து உருத்திரபுரம் போகிற ரோட்டை போட்டிருக்கணும். ஆனால் அதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற ரோட்டுகள் எல்லாமே தார் போடப்பட்டு தான் இருக்குது, குண்டும் குழியுமாக தான் இருக்குது. ஆனால் நாங்கள் தெற்கில் போய் பார்த்தா ஒவ்வொரு ரோட்டுகள் கூட தெளிவாக அவர்கள் வந்து காப்பெட்டில் போட்டிருப்பினோம். உள்ளுக்குள்ளே டெவலப் பண்ணுறதுக்கு வந்து அர்பன் கவுன்சில் டெவலப்மெண்ட் தான். ஆனால் அது சம்பந்தமாக நாங்கள் சில அதாவது நீட் அனலைசிஸ் செய்யணும். எந்தெந்த ரோட்டுகள் போடணும், எந்தெந்த ரோட்டுகள் போட தேவையில்லைன்னு அதெல்லாம் செய்யப்பட்டிருக்கா என்னென்று தெரியல. ஆனால் உங்களுக்கு பார்க்கவே தெரியும், எல்லாம் குண்டும் குழியுமாக தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே ஒரு ரோட் கூட காப்பேட் பண்ணப்படையில் மெயின் ரோட்டில் இருந்து உருத்திரபுரம் வர பாதம் மட்டும் காப்பேட் பண்ணியிருக்கிறோம். பட் அது இங்கேயும் பொதுமக்கள் அடர்த்தியாக தான் இருக்கணும். இப்போ எட்ட ஒரு வீடு இடண்டு இல்லை. இந்த ரோட்டுகள் சம்மந்தமாக பார்ப்போம், நாங்கள் பாஸ் பண்ணியிருக்கணுமா, அதுக்கு ஆர்டி என்ன சொல்லுது, ஆர்டிடி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். நாங்கள் இது ஒரு அங்கால தார் கூட போடுபடையில், சில ரோட்டுகள் தார் கூட போடுபடையில். இப்போ இந்த ரோட்டுகளை டெவலப் பண்ணாமல் நாங்கள் வடக்கு மாநிலத்துக்குரிய நிதியை திருப்பி அனுப்புகிறன்றது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ இந்த ரோட்டுகள் இப்போ இவ்வளோ ஹாசல் எல்லாம் திருப்பி அனுப்பப்படுது. நாங்கள் கிளிநொச்சி டிசிசி மீட்டிங்லையும் பார்த்தா எல்லாத்தையுமே 100% ப்ரோக்ரஸ் 100% ப்ரோக்ரஸ் போட்டிருக்க மொழியே இங்கே ரோட்டுகளை பார்த்தா ஒன்றும் ப்ரோக்ரஸ் மாதிரி தெரியலை. பார்ப்போம் இது என்ன ரோட்டு. இப்போ வீடியோ எடுத்துருக்கிறபடியாக ஆக்களுக்கு காட்டினா தெரியும் தானே இது என்ன ரோட்டுன்னு, அல்லது கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு. இப்போ இங்கே பாருங்க, இந்த ரோட்டுகள் முழுக்க வெள்ளையும் ஃபுல்லாக சேராக தான் இருக்குது. அதோட மண் ரோட் தான் இவையெல்லாம். இதுகளை டெவலப் பண்ணாமல் இங்கே பாருங்க, இப்போ நார்மலாக நாங்கள் இப்போ இப்படியான ஒரு பெரிய ரோட்டுன்ட்டு கட்டாயம் காப்பேட் பண்ணியிருக்கணும். இதில் ஒரு முன்பள்ளி கூட இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். இதில் பார்க்க தெரியும் உங்களுக்கு, சிவாலய செந்தூரன் முன்பள்ளி என்று சொல்லி ஒரு முன்பள்ளியும் இருக்குது. இதில் இந்த ரோட்டுகளில் இவை காப்பேட் பண்ணியில் இருக்கணும். ஏன் இதை காப்பேட் பண்ணியில் அதுக்குரிய ப்ரொஜெக்டுகள் எங்கே அப்பா கார் சொல்லுது. நாங்கள் 22,000 ஓட் போட்டிருக்கிறீங்க நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு. உங்களோட தமிழ் தேசிய கூட்டமைப்பு எம்பிஎல் மேரையும் நீங்கள் 1-2 பேரை வர சொல்லி இதில் பார்க்குறது நல்ல மண் நினைக்கிறேன். நான் அதை பார்க்கணும் இல்லையோ நான் பார்ப்பேன். ரோட்டுக்கு குறுக்கால தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு, பார்க்க சரியான கவலையாக இருக்குது. பார்ப்போம், நல்ல விஷயம். இதுதான் என்னுடைய வயோதிபர், இதில் ஒரு வயோதிபர் இல்லம் ஒன்று இருக்குது. அந்த வயோதிபர் இல்லத்துக்குரிய பாதை தான் இது. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த ரோட்டுகள் ஒன்றுமே. இது வந்து சிவநகர், கிளிநொச்சியில் சிவநகர் என்ற இடம். ரோட்டுகள் வாழ்க்கையில் இதில் போடுபட்டதும் இல்லை. இதில் கட்டாயம் போடுபட வேண்டிய ரோட்டுகள் என்றால் ஒரு அடர்த்தியான சனச்சரிவுள்ள இடங்கள். இந்த ரோட்டுகள் கட்டாயம் போடுபட வேண்டும். அது மட்டுமில்லை,
இப்படி ஒரு முதியோர் பராமரிப்பு இல்லங்கள் வந்து இந்த அடுத்தடுத்த வருடத்துக்குரிய காசு நிதி ஒதுக்கீடுகள் நேரங்களில் இப்படியான விஷயங்களை நாங்கள் கட்டாயம் பார்க்க வேணும். இவை என்னட்ட என்னென்ன ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கணும்ன்ற சம்பந்தமாக ஒரு கடிதம் ஒன்று எழுதி தந்திருக்கணும். அதை நான் கொண்டு வாங்க. பெருமான் திருவடியை எண்ணி நல்லார் கண்ணிலோர் மற்றோர்களை கண்ணில்லே கடலடியே கண்டிருந்து ஒன்றே 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போதுணர மாட்டேன் புண்ணியா நின்னடிக்கே ஓதுகின்றேன் பூம்புவலோரிய புண்ணியனே தாயினும் சால பருந்தினை ஆவியனுடைய ஊரினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கனம் தருவதையே ஒளிவளர் குலக்கே ஒளிவளர் குலக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோ உணர்வே எளிவளர் மணிங்கின் திரள் மணிக்கும்பே சித்தத்துள் சித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடலங்காக வெளிவளர் தெய்வ கூத்து வந்தாயை தொண்டனே குழம்புமா குழம்பே பாலுக்கு பாலகன் வேண்டி அழுகிற பாற்கடலை எழுதினார் பாலுக்கு சக்கரம் எந்தருள் செய்தவன் மன்னிய திண்டைகளுள் ஆடிக்கு மந்தனர் வாழ்கின்ற சிந்த சிற்றம்பலமே இடமாக வாலிக்கு நட்டம் பதிலமல்லாந்தே கல்லாண்டு உலகநாமந்தோடுக்கரியவன் நிலவுலாவியன் நீர்மதி வேணியன் அழகி ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலத்திலம் வாழ்த்தி வணங்குவான் மண் உலகத்தினின் புறவி மாதர் எண்ணிய பொருளெல்லாம் கண்ணுகள் உடையதோ கழிக்குமாம் மன்னவன் சம்பளம் நம பார்வதிபதையே நம பார்வதிபதையே நம பார்வதிபதையே இன்பமே சூழ்க இன்பமே சூழ்க இன்பமே சூழ்க தண்ணி தண்ணி நெருப்படி
பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் இங்கே வந்திருக்கின்ற எங்களுடைய வைத்திய கலாநிதியும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினருமாகிய ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக எங்களுடைய லோயர் அம்மாவும் எவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் இங்கே எங்களுக்காக எங்களுடைய அழைப்பை இங்கே வந்திருக்கிறதுக்காக அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாம் தமிழர், நாங்கள் எங்களுடைய தமிழ் இனத்தை ஒரு காலமும் பின்போக்க விடமாட்டோம். நாம் தமிழர் என்ற இந்த உறுதிப்பாட்டை நல்ல முறையிலே வெளிப்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துக்காகவும் எங்களுடைய தமிழ் பண்பாட்டை புகழ வேண்டும் என்பதற்காகவும் இந்த பொங்கல் நிகழ்வை இந்த முதியோராகிய நாங்கள் இன்று சிறப்பாக செய்திருக்கின்றோம் என்று நினைக்கின்றேன். இதில் ஏதாவது குறைகள் இருப்பின் அவற்றை பொருட்படுத்தாமல் மன்னித்துக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டு எங்களுடைய அதிதிகளாக வந்திருப்பவர்களுக்கு மாலை அணிவித்து அவர்களை வரவேற்பு நிகழ்வை தற்போது வைக்குமாறு எங்களுடைய லோயரமாக அங்கே தலைவர்கள் நான் கனவிலியா கலப்படுகிறது. நான் டாக்டர் ராமநாதன் நச்சுனா, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் நச்சுனா. என்னென்றால் முதியோர் நான் 14ஆம் தேதியிலிருந்து எனக்கு யாழ்ப்பாணத்தில் எல்லா இடங்களிலே கேட்டுக்கொண்டிருந்தது தைப்பொங்கல் விழாக்களாக உண்டு. நான் உதாரணத்துக்கு நீங்கள் நியூஸ்ல பார்த்துருக்கீங்கள், அரசாங்கம் நடத்தின தைப்பொங்கல் விழாக்களுக்கு நான் போகல. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை மாதிரி ஒரு என்னுடைய அம்மா அப்பா மதிக்கக்கூடிய வயது மதிக்கக்கூடிய ஒரு சமூகத்தோட போய் இருந்தாங்க தைப்பொங்கல விழாவை கொண்டாடுறதா எனக்கு மனசுல சந்தோஷம். ஏன்னா எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. அது தவிர இப்ப நான் இந்த விடயத்துக்கு இப்ப நான் போன முறை டிசிசி மீட்டிங்ல நடந்த கிளத்தில் நடந்த பிரச்சனையை நீங்க பார்த்துருக்கீங்க. நான் ஒவ்வொரு முறையும் போய் பார்க்க நான் இந்த உண்மையாவே வர வேண்டும் என்பதற்கான காரணம் என்னென்றால் இந்த முதியோர் இல்லத்துக்கு போறதுக்குரிய பாதைகள் போடப்பட்டிருக்குதா, அந்த முதியோர் இல்லத்துக்குரிய சோசியல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் சமூக சேவை திணக்கத்திலிருந்து அவர்களுக்குரிய நிதிகள் வழங்கப்பட்டிருக்குதா, அவர் இந்த ப்ரொபோசல்களை அவை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்களா, இது பார்க்க மட்டும் இல்லாம மற்றது உங்களை மாதிரியான தேவையுடைய ஆட்களை இப்ப நான் இந்த வீடியோவை கௌஷல்யா இந்த வீடியோவை நான் கோடிக்கத்திலும் 1000 பேர் லட்சக்கணக்கான பார்ப்பினம் என்னோட நேரடியாக கலத்தினம் ஐயாவோட ரகுபதி ஐயாவோட நேரடியாக கலத்தினம் உதவியல் வேறு அதுக்கு ஒரு உறுதுணையா இருக்கணும்ன்றதான் என்னுடைய முக்கியமான நோக்கம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மருத்துவராக இருந்து ஒரு வைத்தியசாலைக்கு போய் அதுக்கு பிறகு இப்ப அரசியல்ல வந்திருக்கிறேன். எனக்கு அரசியல் என்று சொல்லி என்னுடைய தேசிய அரசியலையோ அல்லது எங்களோட தமிழ் தேசியம் நாங்கள் தமிழர்கள் என்ற அந்த தேசியத்தை போறதுக்கு முன்னாடி அடிப்படையா வயதினர்களை பார்க்கணும், இளம் குழந்தைகளோட எதிர்காலத்தை பார்க்கணும், அவருடைய பள்ளியில சீரமைக்கணும், பாதையில சீரமைக்கணும், இந்த ஊழலை இல்லாமல் பண்ணணும். வைத்தியசாலைக்கு நீங்கள் 8 மணிக்கு போனால் 8:10 வைத்தியர்களை பார்க்க நம்ம இருக்கணும். பின்னர் 5 மணிக்கு நீங்கள் நெஞ்சு வலிக்கு போனாலும்
அங்க ஒரு வைத்தியசாலை வைத்தியர் இருக்கணும்ன்றது தான் என்னுடைய அடிப்படையான அரசியல். அதற்கு பிறகுதான் நாங்கள் சாதாரணமாக தெரியும். நீங்க தெற்கு பக்கம் போனால் இப்படியான பாதைகள் எல்லாத்தையும் அவர்கள் காப்பட் போட்டு பக்கத்துல காணெல்லாம் கட்டி அப்படித்தான் அவர்கள் அபிவிருத்தி செய்து வைத்திருப்பார்கள். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதைத்தான் பார்க்கறதுனால தான் வந்தோம். என்றால் மெயின் ரோட்ல இருந்து ஏனாம் ரோட்ல இருந்து ஊருக்குள்ள வரைக்கும் அந்த உத்தரவுடன் வரைக்கும் காப்பேட் பண்ணியிருக்கு. அது கூட நான் 8 அடி அல்லது 10 அடி என்ன 10 அடி தான் போட்டிருக்கிறாங்க. தங்க வாகனம் கூட விளக்க முடியாது. அதுக்கப்புறம் இப்படியான பாதைகளுக்கு வந்து நாங்கள் எப்பவுமே செம்மண்ணோடையும் மணல் மண்ணோட தான் இப்படியான பாதைகளுக்கு எனக்கு முதல்ல இருந்தே நான் இந்த எலெக்ஷன் நேரம் இருந்து என்னோட கனவே நீங்கள் உருத்திரபுரம் போய் பார்க்கும்போது நான் இதே உருத்திரபுரத்துல வளர்ந்தேன். 91ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து வந்து 7ஆம் வாய்க்கால் அல்லது 8ஆம் வாய்க்கால் 6ஆம் வாய்க்கால் 8ஆம் வாய்க்கால் ஞாபகம் இல்லை. ஒரு சித்தப்பாண்ட வீட்டுல கிட்டத்தட்ட 6 மாதம் இருந்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் அம்பாள் உதயநகருக்கு திருப்பி போய் அங்க ஒரு பொட்டில் போட்டு கொண்டிருந்தாங்க. அந்த பொட்டில் நாங்கள் தான் போட்டாங்க. மண்ணால கல்ல எரிஞ்சு உங்களுக்கு தெரியும். நாங்கள் சொல்ல மண்ணால கல் இருந்து அதை கட்டி அப்ப நான் வந்து வீடு எனக்கு புக்காக அடிக்க கிபிர் அடிக்க பட்டியை பற்றி கொண்டு அம்மாண்ட தைலாப்பட்டியையும் முன்னுக்கு அப்பாட சைக்கிளையும் போய் அக்கராயன்ல இருந்து புதுக்குடியிருக்கு போய் எல்லா இடம் பேருக்கு நான் நினைக்கிறேன். உருத்திரபுரம் மகாவித்தியாலயத்தை நான் படிச்சிருக்கிறேன். 3 மாதத்துக்கு மேல கிளிநொச்சி வக்கியாலூரில படிச்சிருக்கிறேன். அக்கராயன்ல சிவபாடகத்துல படிச்சிருக்கிறேன். 19 பள்ளிக்கூடத்துல வரைக்கும் நான் படிச்சிருக்கிறேன். நான் இந்த முறை அடுத்த முறை ஏசிசி மீட்டிங்ல இந்த பாதைகளின் போடுபடையில சம்பந்தமான முக்கியமான இது நான் உங்களுக்கு பார்த்துருக்கேன். அந்த லெவல்ல அந்த மட்டத்துல இருக்கிற நான் உங்களுக்கு கட்டாயம் கழித்தேன். பிசிசி மீட்டிங்ல நடக்கிறதே அமைப்புகள் இருந்தாங்க. அது மாதிரி எங்களோட குருவியல் சங்க அமைப்பையும் என்னன்னா நாங்கள் டிசிசி மீட்டிங் மட்டுமல்ல பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டம் வந்து இருக்கு. டிஎஸ் வைக்க வேண்டிய பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டம் கிளிநொச்சியில இருந்து இந்த டிஎஸ்எம் என்ன கோல் பண்ணி இது வரைக்கும் கூப்பிடையில வாங்க உங்களுக்கு தெரியும். மேல் கூப்பிடையில இருந்து கூப்பிட்டா நான் வந்தா கேள்வியை பண்ற பயன் கொண்டிருக்கும். அதெல்லாம் கூப்பிட கிளிநொச்சியில ஒருங்கிணைப்பு கூட்டம் நடந்தது எனக்கு தெரியாது. ஆனால் சாவச்சேரி நான் தேசிய அரசாங்கத்தின் கட்சியோட ஓட் கூட விழுந்த 7000 போட்டு எடுத்த சாவச்சேரி டிஎஸ் கூட எனக்கு இன்வைட் பண்ணலைன்னா வாங்குவேன். என்றால் அவைக்கு இப்ப அரச ஊழியர்களுக்கு இருக்க பிரச்சனை ஏன் இந்த ரோட் போடையில இப்ப எத்தனை ரோடு ப்ரொபோசல் வந்து கேள்வி கேட்பதுதான் பயன். முந்திருக்க அரசியல்வாதிகளுக்கு சம்பந்தமான நுழைக்கும் இல்லை. அவர்கள் தங்களுடைய வீடு வாசல் வரைக்கும் காப்பீட்டு கொண்டிருப்பேன். உங்களுக்கு தெரியும் அது வழிவா. நான் இதையும் பார்க்கிறேன். சிவநகர் மட்டுமில்லை உதயநகர் எல்லா இடமே நான் பார்க்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் 8ஆம் மாதத்தோட ரிசைன் பண்ணி போய் மாநில முதலமைச்சர் போட்டிக்கு நிற்பேன். என்னன்னா யாழ்ப்பாணத்தை நாங்கள் திருப்பி கட்டெடுக்க போனோம்னு சொன்னாம பாராளுமன்றத்துல இருந்து மட்டும் கட்டி போடாது. அங்கே கௌசல்யா தான் மொத்த நடைமுறையா இருக்கிறபடியா கௌசல்யா வந்து பாராளுமன்ற உறுப்பினராக மாறி இருக்கிறேன். நான் மாகாண சபையில தான் நாங்கள் எல்லாத்தையுமே நடைமுறைப்படுத்தலாம். உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு முறையும் 2014ஆம் ஆண்டு மாகாண சபையில வந்து உச்சக்கமான மில்லியன் காசு திருப்பி போயிருக்கு. இருந்தால் அவைக்கு அதுக்குரிய கெப்பாசிட்டி இல்லை. ஒரு ப்ரொஜெக்டுகள் எழுதக்கூடிய நுழைவுகள் இல்லை. விழுந்துராட்டில் வச்சிருக்க வேண்டிய தேவையும் இல்லை. அரசியல் எங்க போனாலும் அரசியல் என்ன பொறுத்தவரை இந்த அரசியல் எனக்கு சாக்கடை. எனக்கு இந்த அரசியல் பிடிக்காது. நான் ஒரு டாக்டரா இருந்தோண்டு அரசியல் வேற ஆசைப்படவில்லை. சாவச்சேரி சிரமமா தான் எல்லா மக்களும் ஓட்டு போட்டு கிளிநொச்சியில இருந்து 3000க்கு மேல வாக்குகள் இருந்தது. இப்ப கூட கௌசல்யா அடிக்கடி கேட்டும் ஏன் நாங்கள் அரசியல் சொல்றோம். நான் சொல்றேன் இப்படியான தேவை உள்ள அம்மா மேம் ஏழைன்னு சொல்ற விட தேவையுள்ள வைத்தியர்களோட தான் பொங்கலை கொண்டாடுவோம் ஒழிய அரசாங்கத்தின் பெரிய பதவிக்கு மாலை போட்டு நடத்தி கொண்டு போனவர்கள் எனக்கு இல்லை. அப்படி என்னோட வண்டி நான் அதால தைப்பொங்கல் நடுவிட்டு தான் இருந்தேன். நான் கொண்டு அம்மா அப்பா மக்கள் போன பிறகு எனக்கு தைப்பொங்கல் கொண்டாடுறது எனக்கு விருப்பமில்லை. அதனால நான் வீட்டை தான் இருந்தேன். தைப்பொங்கல் கொண்டாடல. ஐயா ரகுபதி ஐயா கேட்டதுக்காண்டி வந்திருக்கேன். எனக்கு 2 விஷயம் கேட்டிருக்கேன். ஒன்று இந்த மாதிரி கிராமமா நான் என்னோட 2-3 டேஸ்ல வழக்கமான ஆளுநருக்கும் கிளிநொச்சி ஜிஏ முரளிதரனுக்கும் நான் கடிதம் எழுதுறேன். கிளிநொச்சி மாவட்டத்துல எந்தெந்த கிராமங்கள் மாதிரி கிராமங்களா இதுவரைக்கும் சிபாரிசு செய்யப்பட்டிருக்கின்ற டீட்டெயில் எடுக்கிறேன். ஃபர்ஸ்டா அதுக்கப்புறம் எல்லா கிராமங்களையும் போய் பார்த்துட்டு சிவகங்கை அதை கட்டாயம் நான் இன்க்ளூட் பண்றதுக்கு ப்ரொபோசல் கொடுக்குறேன். முதலாவது. 2வது ஐயா கேட்டது எங்களுடைய இது சம்பந்தமாக சோழர் சம்பந்தமாக நான் ஐயாட்ட கேட்டேன்னா யாராவது சோலார் கம்பெனியோட ஒரு கதைச்சு வச்சிருக்கீங்களா, அது சம்பந்தமாக ப்ரொபோசல் தந்திருக்கிறார்களா, இவ்வளவு முடியும் என்று ஐயா சொன்னார். 2 கொழும்புல இருக்கிற சோலார் கம்பெனியோட கதைச்சு பார்க்கணும் எவ்வளவு காசு வேணும் என்று எனக்கு உதவி செய்யறதுக்கு எத்தனை பேர் வைக்கலாம். உதாரணத்துக்கு சொல்றேன். அன்றைக்கு ஒரு வயசு 5000 கிரெடிட் கார்டு தாரன் நீங்க உங்க வச்சு நீங்க கேட்டேன். நான் வேண்டாம் அந்த பிரேச கட்டுறதுக்குரிய கலைக்கு வாடகை 3500 ரூபாய். அந்த 3500 ரூபாய் மட்டும் தாங்க நான் மெட்டாக
இதுக்கு உதவி செய்யறது கனவே இருக்கிறோம். ஆனா என்ன பிரச்சனை சொன்னா யாருக்குனால உதவி செய்யணும், உதவி செய்தார்கள் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு எவ்வளவு இந்த கொண்டு கிடைக்கணும்ன்றதான் கேள்விக்குறி. என்னை பொறுத்த வரைக்கும் யாராவது உதவி செய்யறா நேர அவே உங்களோட தொடர்படுத்தி விடுறேன். அப்ப அவே உங்களோட நேர காலப்பினம் இந்த ஒரு 5000 கொண்டா இருப்பார். 1000 வயசு பார்த்தா அப்படி ஒரு பாலியமா தான் நான் இருப்பேன். உண்மையாவே நினைக்கிறேன் இந்த கூப்பிட்டு கல்யாணம் எனக்கு திருப்பும் அம்மா அப்பாவோட இருந்து பொங்கல் பண்றாங்க. நான் வந்து இந்த மழை நேரங்கள்ல வந்து நான் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தேன். ஏழை மக்களுடைய நான் வைத்தியராக இருந்தாலும் இப்ப வைத்திய தொழில நிப்பாடி இருக்கிறேன். ஒரு அரசியல்வாதியா மாறினாலும் சில நேரம் கோஷத்தா கார்ல போயிட்டு என்னோட லவ் கேப்பா அதைப்படி இப்படி அப்ப எனக்கு மெடிசின் சம்பந்தமாக மருத்துவ சம்பந்தமா சிந்திச்சு பதில் சொல்லிக்க கவலையா இருக்கும். கஷ்டப்பட்டு படிச்சுனாங்க அந்த வேலையை விட்டுடமே. ஆனால் அது மக்களுக்கு இலவசமா போகணும்னு நான் யோசிக்கிறேன். மாதத்துல ஒரு நாள் நான் ஐயா முதல்ல ஒரு கிழமைக்கு முன்னமே சொல்லியிருந்தால் பாராளுமன்றம் 2வது கிழமையும் 1வது கிழமையும் 3வது கிழமையும் பாராளுமன்றம் கூடுறது. அப்ப 2வது கிழமையும் 4வது கிழமையும் எனக்கு நேரம் ஃப்ரீயா இருக்கும். நான் யாழ்ப்பாணத்துல நிற்பேன், பின்னோச்சி நான் நிற்பேன். மாதத்துல ஒரு நாள் வயதிவர்களுக்கு மட்டும் இல்ல இந்த சிவநகர்ல இருக்கிற எல்லாரையும் மறந்துவிடும். அவன் மெடிக்கல் எல்லாத்தையும் பார்த்து பின்னோக்கி வைத்தியசாலைக்கு அனுப்புறேன் சொன்னப்ப நாங்கள் இதை பார்க்கலாம். அடிப்படையான மருந்துகளை கொடுக்கலாம். பெரிய பெரிய ஒரு மருந்து கட்டா கூட சின்ன சின்ன மருந்துகளை அவங்க கட்டி விடலாம். அதாவது ஏலம் வந்தால் இந்த ஏரியாவில் வேலை செய்யற அவர் அந்த நர்ஸ் பிள்ளைகளை நீங்கள் கேட்டு பாருங்க. அந்த ஃப்ரீயா செய்ய ஒரு சனிக்கிழமை ஒரு ஞாயிற்றுக்கிழமை வேலை இல்லாத நேரங்கள்ல அப்ப நான் எல்லாரையும் பாக்குறேன். அப்ப பட்டோட மருந்து காட்டிக்கலாம். அப்ப நீங்க அந்த பொண்ணுகளுக்கு மருந்து கட்டுறது கிண்ணச்சியில போய் நாட்கணக்கா தொங்கி கொண்டு எல்லாரோட 2 பிள்ளைகளை அனுப்பி விடுங்க. உங்களோட வீட்டு பிள்ளைகள் இருந்தா 2 பேரை அனுப்பி விடுங்க. மருந்து கட்டுறது மருந்து இருக்கிறேன். இப்ப நான் இப்ப உடனே யோசிக்கிறேன். நான் அது மாதிரி வேண்டி மருந்துகள் எடுத்து கொஞ்சம் வச்சு விடுவாங்க. அவசரத்துக்கான மருத்துவம் ஹார்ட் அட்டாக் வந்துட்டா இவ்வளவு ஓடிந்து அந்த அஸ்பிரின் கூட அட்டோவசிட்டி இந்த 3 மருந்தையும் போட்டுட்டு போறதுக்கு இங்க இருந்து ஆட்டோல அங்க போறதுக்கு எல்லாமே வந்து போயிருக்கும். அதை சொல்ற பேசிக் ட்ரீட்மெண்ட் அது அந்த 3 ஒரு வச்சுன்னா பிறகு யோசிச்சா இதுல ஏசி இல்லை. மருந்து சம்பந்தமா நுழைத்து இருக்குது. அப்ப அதுல பார்த்து வாசிக்க எடுத்து கொடுக்கறது தானே. நான் போன் பண்ணி கேட்டால் ஐயா அதுக்கு என்ன பையன் நினைக்கிறேன் ஒரு நாளை கொண்டு அப்படி 5 நாளைக்கு கொடுக்கும். 2 நாள் காய்ச்சல் மாறாட்டி அங்க போட்டு சொன்னா செஞ்சே உங்களோட வீடுகள்ல சின்ன பிள்ளைகள் இருக்கீங்க, மூளை வேலையில படிச்ச பொம்பளை பிள்ளைகள் இருக்கீங்க. நான் 2 பேரை படிச்சிருக்கோம். நான் ட்ரை பண்ணி விடுறேன். மாணவத்தை படிச்சுக்கிறதுக்கு நிறைய பேர் மற்ற எங்கேயாவது அங்கே போய் வேலை செய்யலாம். மாதத்துல ஒரு நாள் வந்து சிவனாவில விடிய 8 மணில இருந்து பின்னர் 5 மணி வரைக்கும் சகல மருந்து சம்பந்தமான இதுவரை நான் பார்த்துவேன். கட்டாயம் ஒரு நாள் பார்த்துவேன். சரிங்க, நன்றி. அதை விட இந்த கொடுப்பறவும் குடியதான் குடிக்கணும். ஒரு வேலை கொள்ள மாட்டோம். ஆனா கொடுப்பறேன் மற்ற வேலை கொடுப்பறா கூட அது என்னென்னமா நீங்கள் இது சம்பந்தமா முரளிதரன் ஜியோட காய்ச்சி நீங்க எப்பயாவது ஒரு கடிதம் கொடுத்தீங்களா? அஞ்சு புள்ள படிக்கிற கஷ்டப்படுறவைக்கு இல்ல கொஞ்சம் காசு 2000 உண்மையில சரி. எனக்கம்மா இருக்கா ஐயாவோட ஒரு கடிதம் பண்ணி எழுதிட்டாருங்கோ. எல்லாத்த பேரையும் போட்டு யார் யாருக்கு குறைவாக கிடைக்குது, யாராருக்கு இதெல்லாம் பாதிக்க போட்டுக்கணும்னு அதை நான் நேர ஜிஏக்கு அனுப்புகிறேன். அவர் முரளிதரன் அண்ணா சரியான இல்லாமல் அவர் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுப்பார். இப்போ நீங்கள் ஐயா ஒரு கடிதம் ஒன்றில் யாராவது பெயரை போட்டு அவர்கிட்ட தொலைபேசி இலக்கங்களையும் போட்டு ஐடென்டி கார்டு நம்பரையும் போட்டு இவ்வளவு பேருக்கும் இல்லை இவ்வளவு பேருக்கும் குறைவாக தான் கிடக்குது, இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கணும்னா அந்த கடிதத்தை நான் நீங்கள் விரும்பினா இருக்கா கொண்டே ஜிஏவோட கதைங்கோ. அப்படி உங்களை ஜிஏவோட கதைக்க அப்படின்னா இல்லைன்னா நீங்கள் என்ன எடுத்தாங்க நான் ஜிஏவோட கதைக்கிறேன். முரளிதரன்னா சரியான நல்ல அங்கேயும் சரி வீடு இந்தியன் வீடு தந்துட்டு வீட்டை குறையில விட்டு உண்மையில கஷ்டப்படுறாங்களுக்கு வீடு இல்லை. அமெரிக்கா அது குறையில 1 லட்சம் தந்தவடி 2 லட்சம் தந்தவடி அப்படியே அதே போன முறை அந்த டிசிசி கேட்டா இப்ப இல்லை. இப்ப 6 லட்சத்துக்கு ஒரு வீடு வந்தாங்க உங்களுக்கு தந்த வச்சு தர மாட்டேன். எனக்கம்மா அந்த டிசிசி மீட்டிங்கில் போன முறை கதை கேட்க அவ சொன்னவே அந்த இப்படி அந்த போட்டு காட்டினவ சுவர் மறைக்கும் மித்தின வீடு இருக்குது,
மற்றது கூறு எழுமின இவ்வளவு வீடு, கதவு போட்டது இவ்வளவு வீடு, முட்டு முழுதாக முடிச்ச வீடு இவ்வளவு நான் கொடுக்க இருக்கேன்னு சொல்லி தான் கொடுக்க போகிறோம்னு சொன்னவன். அப்போ இந்த சிவனார் கிராமத்தில் ஆறாருக்கு இன்னும் குடுபடையில் ஆறார் பாதிக்கப்பட்டுக்கணும்னு சொல்லி ஒன்று எழுதி நீங்கள் முரளிதரன் ஜிஏக்கு கொடுங்க. அதுன்ற கொப்பி ஒன்று எனக்கு தாங்க. நான் அதை டிசிசி மீட்டிங்கில் கேட்குறேன், அதை ஃபாலோ பண்ணுறேன். ஏன் அவை என்ன உங்களுக்கு இப்போ இன்றைக்கு 1ஆம் தேதி, இன்றைக்கு வந்து 20ஆம் தேதி, நீங்கள் ஒரு 25ஆம் தேதிக்குள்ள இதை கொடுங்க. ஏன்னா இன்னும் 2 மாதத்துக்குள்ள அது சம்பந்தமான முழு நடவடிக்கையுமே எடுத்துருப்பீங்க உடனே. சரி தானே? வேறு ஏதாவது கேட்க போறீங்களோ? உங்களோட அந்த பன்முகப்படுத்தப்பட்ட வரவசில் இன்னும் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி வரையில வந்தா நம்ம தேவை உள்ள வந்தாலும் சார் எங்களுக்கு என்னென்ன இந்த இதுல இருந்து இந்த ரோட்ல இருந்து அப்படியே வந்து சிவன் சோலை வந்து வயது போறாங்க யோசனை உண்மையாக அந்த சிவன் சோலை வரைக்கும் இந்த ரோட்டை போட்டால், சிவன் சோலை வரைக்கும் போட்டால் கூலாடியில் வந்து இருக்கிற அந்த பஸ்ஸை முக்கியம் அப்படி ஒரு திட்டம் நாங்கள் வச்சுனாங்க. கூலாடியில் வர பஸ் வந்து இந்த ரோட்டு நல்ல ரோட்டாக இருக்குமா இருந்தால் சிவன் சோலையில் உள்ள சனம் காந்தி கிராமத்துக்கு போவோம், அங்கே போவோம், இங்கே போவோம், பெரிய கஷ்டப்படும். அந்த பஸ் கூட இங்கே வந்து ஊருக்குள்ளாலேயே போய் நேரில் அழைக்கும் பெருமாறும். நல்ல விஷயம். நான் இந்த முறை டிசிசி மீட்டிங் ஒரு 5 டேஸில் 5 நாளில் முரளிதரன் ஜிஏட்ட கடிதம் எழுதி கேட்குறேன். கிளிநொச்சியில் மொத்தமாக, இப்போ சிவநாயகர் மட்டும் இல்லை, கிளிநொச்சியில் மொத்தமாக போடுபட்ட ரோட்டத்தின போடுபடாத ரோட்டத்தின 2024ஆம் ஆண்டு போடுறேன்னு சொல்லி போடாத ரோட்டத்தினு சொல்லி கேட்குறேன். அதுக்குள்ள உங்களோட சிவனாருக்கு போகிற இது என்ன ரோட்? இந்த ரோட் இது சிவனார் பிரதான வீதி உள்ளடக்கப்பட்டிருக்கா, காசு ஒதுக்கப்பட்டிருக்கா, அது போடுபட்டிருக்கான கடிதம் மூலம் கேட்டுட்டு அதில் சார் என்னங்கள் அந்த குடியேற்ற திட்டம் அந்த நாங்கள் வந்து பாரம்பரியான திருமணம் இல்லை, பாரம்பரிய அந்த நேர் ரோட் வந்து அது ஒருத்தர் மேற்கு குடியாது, இது இங்கே சிவனார். அப்போ 2 பகுதிக்கு முடியாத அந்த ரோட். ஓகே. அப்போ அந்த ரோட்லேயும் கொட்டைக்காரர் எடுத்து சும்மா அரையும் குறையுமா அப்படி இப்படி அந்த ரோட் சிவனார பொருட்கள் சிவனார் மெயின் ரோட்ன்றது இந்த ரோட். இந்த ரோட் இப்படியே போகுமா இருந்தால் சிவன் சோலை வரைக்கும் போகுமா இருந்தால் சிவன் சோலையில இருந்து பஸ் பிரியாணங்கள் கூட செய்யக்கூடிய இருக்கும், கமங்களுக்கு போகாததுக்கு பிரயோஜனமா இருக்கும், கனவே இருக்கு. எனக்கு ஒருக்கா சொல்லுங்க, உருத்திரபுரத்துல இது சிவநகர், வேற என்ன கிராமங்கள் இருக்கு? சிவநகர் சார், அடுத்தது உருத்திரபுரம் மேற்கு, அதுக்கு அடுத்தது உருத்திரபுரம் கிழக்கு, அதுக்கு அடுத்தது உருத்திரபுரம் வடக்கு. சரி, அந்த 3 இந்த நாளும் சேர்ந்துதான் பிரதேச சபைக்குள்ளேயும் சரி. நான் இந்த முறை உள்ளூராட்சி சபையில நாங்கள் எப்படியும் இந்த ஒரு ஆட்சி பிடிப்போம். உள்ளூராட்சி சபையில நான் உங்களுக்கு இது ரோட்டு போட்டு தரேன். இது வந்து உள்ளூராட்சிக்குள்ள தான் இந்த ரோடுகள் வரும். உள்ளூராட்சிக்குள்ளே சார் நீங்கள் நல்ல ஒரு பொருத்தமான ஆளை நீங்கள் இங்கே உங்கள கிராமத்தில் இருந்தே ஒரு இளமான ஆள் ஒரு ஆள் மட்டும் இல்லை ஐயா, பிரதேச சபைக்கு கணவர் வேணும் தானே. நாங்கள் இங்கே உங்களுடைய வயது இந்த இடத்தை நாங்கள் எங்களுடைய உங்களுடைய குறையல் சொல்றதுக்குரிய இடமா மாற்றுவோம். நான் ஒரு நாள் மருந்து பார்க்க வருவேன் தானே, அந்த நாள் எனக்கு எல்லாரையுமே வர சொல்லுங்க, சமூகத்தில் இருக்கிற எல்லாரையும் வர சொல்லுங்க. நீங்கள் வட்டக்கத்திக்கு போய் அந்த கிரவுண்ட்ஸ்ல எல்லாம் கூட நான் டிவியில பார்த்து நான் மட்டும் அந்த கிரவுண்ட்ஸ்ல அதே மாதிரி அந்த நேரத்திலேயே நீங்கள் சிவனவர் பக்கத்துக்கு ஒரு வந்திருப்பீர்களா இருந்தால் இந்த அம்மாவும் இப்ப போயிருப்பா பார்லிமெண்ட்டுக்கு போயிருப்போம். சரி, இல்லை என்னடா அந்த நேரம் எல்லா கிராமங்களையும் அடிச்சு கொண்டு வந்தேன். நான் தனியாக தானே, அப்போ நான் தனியாக நானே டிரைவர், நான் ஒரு நாள் டிரைவர் வச்சிருக்கிறோம் இல்லை, வச்சிருக்க போகிறதும் இல்லை. நானே போய் எல்லாரோடையும் கதைச்சேன்னா நான் இங்கே தான் வளர்ந்தேன். நான் இப்போ உருத்திரபுரத்தில் வளர்ந்தேன்னா நானால் இல்லாமல் போயிட்டு இந்த நேரங்களில் அப்போ லோஜினியக்காவை மற்றது பிராசன்னாக்களை இங்கே அனுப்பினது பார்க்க சொல்லி. நான் அதற்கு பிறகு நீங்கள் எனக்கு ஒரு நாள் இங்கே வருவேன், மாதத்தில் ஒரு நாள் கட்டாயமே இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லாட்ட மருந்தையும் நான் பார்த்து விடுறேன். எல்லாரையும் வர சொல்லுங்க, குழந்தை பிள்ளைன்னு வருவேன். என்னால் பார்க்க இல்லாததில் நான் ஒவ்வொரு வைத்தியசாலைக்கும் கடிதம் எழுதி அனுப்பி விடுறேன். எங்களோட பாராளுமன்ற லெட்டர் ரெஃபரல் எழுதி அனுப்பி விடுறோம். அப்போ கட்டாயம் அதுக்குரிய பதில தருவினோம், கட்டாயம் முன்னுரிமை கொடுத்து பார்ப்பினு நான் நம்புறேன். அந்த நேரம் பிரச்சனை எல்லாத்தையும் எனக்கு கடிதம் மூலம் எழுதித்தாங்க. 1ஆம் தேதி 1ஆம் கிழமையும் 3ஆம் கிழமையும் செவ்வாயிலிருந்து வெள்ளி வரைக்கும் பாராளுமன்றம். அது தவிர்த்து ஏதாவது ஒரு நாள்ல நான் சொல்றேன். 2ஆம் கிழமையில ஒரு நாள். உங்களுக்கு எத்தனை நாள் நீங்க சாப்பாடு கொடுக்குறீங்க? 10ஆம் தேதியா? 3ஆம் தேதி. இந்த பாதையில் ஒரு நாளுமே போடப்படாது. அது ஒரு ஸ்கூல் பிள்ளை ஒரு ஆள் போகிறார். இந்த நிலைமையில தான் கிளிநொச்சியில் இருக்குது. டிசிசி மீட்டிங்கில் அடிபட்டால் நான் கூடாதவன்னு சொல்கிறீங்க. ஆனால் இருக்கிற சிச்சுவேஷன் வந்து இப்படி தான் இருக்குது. இதை நான் கதைச்சா அரசு அதிகாரிகள் இல்லாத பொறுத்த வரைக்கும் நான் கெட்டவன். என்ன செய்கிறது? இந்த வெள்ளத்துக்குள்ளே இறங்கி சப்பாத்து முழுக்க தண்ணி போன பிறகு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போய் கொண்டிருக்கு. ஆனால் நாங்கள் தமிழ் தேசியம் காய்ச்சி கொண்டிருக்கிறோம். அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளில் போய் எங்களுடைய தமிழத்தை திருப்பி வேண்டி தாங்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஸ்கூல் பிள்ளைகள் வந்து சரியான கவலையாக இருக்குது.
நானும் இப்படி ஒரு காலத்தில் போயிருக்கிறேன். ஆனால் அதுவும் ஒரு சந்தோஷம்தான். சேத்துக்களை சப்பாத்தில் கரடி தலையில் வச்சுக்கொண்டு தண்ணி அடிக்கிறது, தண்ணி அடித்து விளையாடி கொண்டு போகிறது. ஆனால் இது சரியான ஒரு கவலைக்குரிய விஷயம். இப்படியான பாதைகள் எல்லாத்தையும் அட்லீஸ்ட் ஒரு தார் போட்டாவது போட்டிருக்கணும். ஸ்கூல் பிள்ளைகள் போகிற பாதைகள் சொல்லி முடியலை. நான் நின்ற மாதிரியே நிற்கிறாங்க 2 பேர். இதுதான் கிளிநொச்சின் நிலைமை. இங்கே தான் நாங்கள் தமிழ் தேசியம் கதைக்கிறோம். இங்கே இருந்து தான் எனக்கு சொல்கிறதுக்கும் வார்த்தைகள் வருது இல்லை.